அனைவருக்கும் வணக்கம். நமக்கு டிஎன் செட்டுக்கு பார்த்தீங்கன்னா, மார்க் டெஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து ஆன்லைனில தான் நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்க இருக்கு. அதனால ஆன்லைன் டெஸ்ட்டு எப்படி இருக்கும்? ப்ளஸ் வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து எழுதி பார்க்காதவங்க, இது ஒரு மார்க் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணி பார்த்துங்க. அதுக்கு நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து நம்பர் முக்கியம். இல்லை அப்ளிகேஷன் நம்பர் வந்து வச்சு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, நமக்கான மார்க் டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிக்கும். அதுக்கு கூகுளில் டிஎன் செட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. டிஎன் செட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஎன் செட்டு msunTNset.com அப்படிங்கன்னு இருக்கும். இதில் வந்து அந்த டிஎன் செட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கான வெப்பேஜ் இதில் போயிட்டுருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டிஎன் செட் 2024 மோக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கும். சரிங்களா, நியூ அப்படின்னு சொல்லிட்டு அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட் இந்த லிங்க்குக்கு போகும். சரிங்களா, இதில் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அப்ளிகேஷன் நம்பர் போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜஸ்க்கு வந்து வரும். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டிஎன் செட் அப்படிங்கிறது 180 நிமிஷம் வந்து நடக்கக்கூடியது. போத் பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படிங்கிறது. சரிங்களா, மார்னிங் ஒரு செஷன், ஈவினிங் ஒரு செஷன், அது சப்ஜெக்ட் வைஸாக மாறுது. இதில் டிஃபரன்ஸ் கலர் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா, என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரே கலர் கொடுத்துருக்காங்க. இந்த கலரில் இருந்துச்சு அப்படின்னா யூ ஹேவ் நாட் விசிட் த கொஷின் எட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த கொஷின்ஸ் வந்து பார்க்கல அப்படின்னு அர்த்தம். யூ ஹேவ் நாட் ஆன்சர் த கொஷின் அப்படின்னா ரெட்டு. யூ ஹேவ் ஆன்சர் த கொஷின்ஸ் அப்படின்னா க்ரீனில் இருக்கும். யூ ஹேவ் நாட் ஆன்சர் த கொஷின் பட் ஹேவ் மார்க்டு த கொஷின் ஃபார் ரிவ்யூ அப்படின்னா அது வந்து வயலட்டில் இருக்கும். ஆரஞ்சில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா த கொஷின்ஸ் ஆன்சர்டு அண்ட் மார்க்டு ஃபார் ரிவ்யூ வில் பி கன்சிடர் ஃபார் எவால்யூஷன். சரிங்களா, இது வந்து எவால்யூஷனுக்கு கன்சிடர் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம மோஸ்ட்லி கிரீன் கலரில் கொடுக்குறது ரொம்ப பெட்ரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் டு கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அடுத்தடுத்த கொஷின்ஸ்க்கு வந்து போகிறதுக்கு சேவ் இன் நெக்ஸ்ட்டு, மார்க் ஃபார் ரிவ்யூ இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த கொஷின் போவோம். இல்லை டேரெக்டாக கூட நம்ம அடுத்தடுத்த கொஷின்ஸ்க்கு வந்து போய்க்கலாம். அதுக்கடுத்து ஆன்சர் தி கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த செலக்ட் பட்டனை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா சேவ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தா தான் அந்த கொஷின்ஸ் வந்து சேவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஆன்லைனில் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க. டிஆர்பியுமே ஒரு சில டைம், பிஜிடிஆர்பி இதெல்லாமே ஆன்லைனில் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து ரயில்வே ரெக்கமெண்ட் இதெல்லாமே எழுதியிருப்பாங்க. சரிங்களா, நீங்கள் வந்து எழுதி பார்க்காத பட்சத்தில் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணி படிச்சுங்க. இங்கே பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணி இங்கே அடியில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா, இந்த க்ரீன் கலரில் ப்ரொசீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடும். சரிங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேண்டிடேட் நேமு, அப்ளிகேஷன் நம்பர் இது எல்லாமே இருக்கும். நான் வந்து லைஃப் சயின்ஸு, அதனால் என்னோடய சப்ஜெக்ட் போட்டு லைஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மார்க் டெஸ்ட்டு செஷன் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எக்ஸாம் ஸ்டார்டட் கிளிக் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த கிளிக் ஹேர் பட்டனை வந்து என்ன பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சரிங்களா, இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இது எல்லாமே இருக்குது. நமக்கு வந்து டைமிங் வந்து ரன்னிங்கில் போயிட்டுருக்கும். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா கொஷின்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது கீழே ஆப்ஷன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஃபஸ்ட் கொஷனுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து எனக்கான செகண்ட் கொஷனுக்கான ஆன்சர்ஸ் வந்து என்ன பண்ணிவிடும், போயிடும். சரிங்களா, அடுத்த கொஷின்ஸ்க்கு வந்து போகும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா நான் அதுக்கு வந்து என்ன பண்ணிவிட்டேன், ஆன்சர்ஸ் பண்ணிவிட்டுன்னு அர்த்தம். அதே இப்போ நான் வந்து ரெண்டாவது கொஷின் வந்து டிக் பண்ணுறேன். டிக் பண்ணிவிட்டு சேவ் மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். சேவ் மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இது பார்த்தீங்க எந்த கலரில் இருக்குது அப்படின்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது. அதாவது ஆன்சர் வந்து சேவ் ஆகிடும், மார்க்கு வந்து ரிவ்யூ. அதுக்கடுத்து தேர்ட் கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் மூணாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ இன் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம், வயலட்டில் இருக்கும். இது வந்து ரிவ்யூ. இது எதுக்காக இந்த கலர் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது அப்படின்னா நம்ம எந்த கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கோம், எந்த கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் 4வது கொஷின் விட்டுட்டு டேரெக்டாக 6வது கொஷின் போகிறேன் அப்படின்னா 4வது கொஷின் பார்த்திங்க அப்படின்னா நாட் விசிட்டடு. சரிங்களா, சாரி 4வது கொஷின் வந்து நாட் ஆன்சர்டு, அதனால் ரெட்டில் இருக்குது. 5வது கொஷின் பாருங்கள், நான் அந்த கொஷினை பார்க்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். நாட் விசிட்டடு க்ரே கலரில் இருக்குது. நீங்கள் இதை வச்சு எந்தெந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கீங்க, எந்தெந்த கொஷின்ஸ் வந்து ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த கொஷின் வந்து ஆன்சர்ஸ் பண்ணலை அப்படிங்கிறத டீட்டெயில்டாக என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். சரிங்களா, இப்போ எனக்கு டேரெக்டாக நான் வந்து 100 கொஷின்ஸ் போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம், 100 கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து பேப்பர் 2ல் 100 கொஷினு, பேப்பர் 1ல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்கும் 50 கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. நான் இதில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கேன், அதனால் இந்த மாதிரி காட்டுது. நான் டேரெக்டாக 50 கொஷின் கூட என்ன பண்ணிக்கலாம், வந்து பார்த்துக்கலாம். 50 கொஷின் ஆன்சர்ஸ் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட் இது எல்லாமே கொடுக்கலாம். சரிங்களா, மற்ற ஆன்சர்ஸ் பண்ணாத கொஷினுக்கு வந்து அடுத்த கொஷினுக்கு வந்து போயிடும். சரிங்களா, 50 வந்ததுனால அடுத்தது இப்போ நான் 100க்கு வந்து ஆன்சர்ஸ் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணிட போகிறேன்,
சேவ் கொடுத்துறேன். சேவ் கொடுத்தோன்னே கேட்குது சரிங்களா, டூ யூ வாண்ட் எண்டு எக்ஸாம் நவ், அதாவது எக்ஸாம் வந்து முடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 100 கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணியாச்சு, அங்கே வந்து 15th கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணியாச்சு, ஆன்சர்ஸ் வந்து பண்ணியாச்சு. அதனால் அந்த மாதிரி கேட்குது. இந்த இடத்துல நீங்கள் எந்த கொஷனுக்கு எத்தனை வாட்டி வேணாலும் ஆன்சர்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கொஷனுக்கு வந்து ஆன்சர்ஸ் பண்ணிட்டேன், இது வந்து சேஞ்ச் பண்ண முடியுமானா கட்டாயமாக சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் வந்து செகண்ட் கொஷனுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணதும் சேஞ்ச் பண்ணலாம், ஆன்சர் வந்து பண்ணாததும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான் சரிங்களா. டேரெக்டாக நீங்கள் எத்தனாவது கொஷின்ஸ்க்கு வந்து வேணாலும் போகலாம். இந்த ஆர்டரில் தான் போகணும் அப்படின்னால எனக்கு 45 ஆன்சர்ஸ் வந்து விருப்பம் இருக்குது அப்படின்னா 45 போகலாம், 46 போகலாம், எத்தனை இதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், போய்க்கலாம். அது உங்களுடைய விருப்பம் சரிங்களா. நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த கொஷனுக்கு வந்து என்ன பண்ணும், போயிட்டுருக்கும் சரிங்களா. நீங்கள் ஆன்சரே பண்ணாமல் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு போனாலும் இது தான் இருக்கும். அதனால் ஆன்சர்ஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அடுத்தடுத்த கொஷனுக்கு வந்து என்ன பண்ணும், போகும். நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு இந்த வெப்சைட்டோட லிங்க்கு நான் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்துங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் உங்களுக்கு டவுட்டாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருங்க. எனக்கு இதுதான் கன்ஃபார்மாக தெரியுது. இப்போ 2வது கொஷனுக்கு 2வது ஆப்ஷன் தான் கன்ஃபார்மாக தெரியுது, இருந்தாலும் டவுட்டாக இருக்குது அப்படின்னா சேவ் இன் மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துங்க. இல்லை இதுதான் ஆன்சர் அப்படின்னா சேவ் இன் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துங்க சரிங்களா. 3 இதை மைண்டில் வச்சுங்க. இதுதான் கன்ஃபார்ம் ஓகே அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்துடும். இல்லை எனக்கு இது வந்து ஆன்சர் ரைட்டு இருந்தாலும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா சேவ் இன் மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு 2 ஆப்ஷன் மைண்டில் வர மாதிரி இருக்கும், அதனால் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். இது லேப்டாப்பு அல்லது மொபைல்லே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், எழுதி பார்த்துக்கலாம். அது டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வேணும். அதனால் அப்ளிகேஷன் நம்பர் போட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய கேண்டிடேட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.